தன்னோட மகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா அவளோட அந்த 2 குழந்தைங்கள் மேல அவ உயிரே வச்சிருந்தா. அதுவும் போக இவன் பண்ற கொடுமையில இருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக 2 மாசத்துக்கு முன்னாடி தான் டைவர்ஸுக்கும் அப்ளை பண்ணியிருந்தா. அது காரணமா எனக்கு இவன் மேலதான் சந்தேகம் அப்படிங்கிறத ஃப்ளாரன்ஸோட பெற்றோர் வந்து ஆரம்பத்திலேயே போலீஸார்ட்ட வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க கூட வேலை பார்க்குற அவங்களோட கொலீகு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் இது பண்ணும்போது அவங்க வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண பிறவே எனக்கு இவனை பார்த்து பயமா இருக்கு, மார்க்கை பார்த்து பயமா இருக்கு அப்படிங்கிறத அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லியிருக்காங்க, அவங்க ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற கொலீக்டையும் சொல்லியிருக்காங்க. ஃப்ளாரன்ஸ் மற்றும் மார்க் அப்படிங்கிற ஒரு தம்பதியினருக்கு 2 குழந்தைகளோட மிச்சிகன் ஸ்டேட்ல வந்து யுஎஸ்ஏல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெளித்தோற்றமான நபர்கள் பார்வையில வந்து அது அப்படி பதியுது. ஆனா அவங்களோட லைஃப்ல உள்ள இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் வந்து வெளியே அவங்க காட்டிக்கிறாத ஒரு சூழ்நிலையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. அவங்களோட ஹஸ்பண்டான மார்க் வந்து ஒரு ரேடியோ இதுல வந்து ஒர்க் பண்றாரு. மார்க் வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு பர்சன், அவர் வந்து ஃபேமஸான ஒரு பர்சன் அப்படிங்கிற ஒரு இதுலயே வாழ்ந்தவர். அவர் வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறாரு. பின்னாடி வந்து சூதாட்டம் பழக்கமும் அவருக்கு இதாகுது. இதனால குடும்பத்துக்குள்ள வந்து பிரச்சனைகள் ஆரம்பமாகுது. இவங்க வருஷம் வருஷம் அவங்க வந்து லேக் மிச்சிகனுக்கு வந்து போறாங்க. அங்க வந்து வாட்டர்வேல் அப்படிங்கிற ஒரு ரிசார்ட்ல வந்து அவங்க தங்கியிருக்காங்க. அங்க தங்கி இருக்கிறது தான் அவங்களோட வழக்கமான ஒரு வெக்கேஷன் பிளானாவே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் அவங்க அந்த வெக்கேஷனுக்கு போவாங்க. அதே மாதிரி தான் 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாசமும் அங்க போறாங்க. அங்க போய் அவங்களோட வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 24ஆம் தேதி இரவு வந்து அவங்க லஞ்சுக்கு பிறகு வந்து அந்த போட் ஹவுஸ் பக்கத்துல போறாங்க. அங்க இருந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு அங்க இருந்து மார்க் மட்டும் அவரோட ரூமுக்கு வந்துடுறாரு, குழந்தைங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. இவங்க வந்து அந்த போட் ஹவுஸ் மேல இருக்கிற அந்த கம்பிக்கு பதிலாக அங்க வந்து மரக்கட்டை தடுப்புகள் தான் இருக்கு. அது மேல உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க் நைட்டு வந்து வெயிட் பண்ணி பாக்குறாரு, குழந்தைங்களுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறாரு. தூங்க வச்சுட்டு இவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணி டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கிற டைமிங்லயும் ஃப்ளாரன்ஸ் வந்து அங்க இருந்து வரல. பக்கத்து ரூம்கள்ல உள்ளவங்க இதுல வந்து லைட் இருந்தனால ஒருவேளை அவங்ககிட்ட பேசிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுல இவர் டிவியை பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில எந்திக்கிறாரு. அப்படி எந்திரிச்சு வராரு. அவரோட மனைவியை காணோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ரிசப்ஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அவங்களும் பார்த்துட்டு நாங்க உங்களுக்கு தகவல் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி இவரோட ரூமுக்கு வந்துடுறாரு. ரூமுக்கு வந்தவர் ஒரு சிறிது நேரம் கழிச்சு இந்த ரிசார்ட்டோட மேனேஜர் வந்து மார்க்கோட ரூமுக்கு போறாரு. ரூமுக்கு போய் அவங்ககிட்ட இந்த மாதிரி உங்களோட மனைவி வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவலை சொன்னோன்னா மார்க் உடனே அந்த இடத்துக்கு போறாரு. கதறி அழுது உடனே போலீஸாருக்கு தகவல் கொடுக்கப்படுது. போலீஸாரும் அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்து போலீஸார் வந்து முதற்கட்ட விசாரணையா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்காங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மேல அந்த ரெயிலிங் வந்து உடஞ்சிருக்கு. அதுல இருந்து தவறி விழுந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் முதல்கட்ட அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டீம் வந்து அவங்கள அங்க இருந்து அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க அவங்களோட பாடியை. அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. என்னவா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து தண்ணியில விழுந்ததுனாலதான் அவங்களோட மரணம் நிகழ்ந்திருக்கு. ஏன்னா அவங்க நுரையீரல்ல தண்ணி இருக்கு அப்படிங்கறது வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட். இது மட்டும் இல்லாம ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் உள்ள வந்து இது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்களோட சஸ்பெக்ட் யாரா வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவரான மார்க் தான் ஃபர்ஸ்ட் சஸ்பெக்டா வராரு. நான் எந்த ஒரு மர்டர்லயுமே மனைவி இறந்துட்டாங்கன்னா முதற்கட்டமா அவங்களோட கணவர் தான் சஸ்பெக்டா வைப்பாங்க போலீஸார். அதே மாதிரி இவரை சஸ்பெக்டா வச்சு இவர் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே எவிடன்ஸ்க்காக கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்த வந்து தரவா செக் பண்ணும்போது ஃபாரன்சிக் ஆபீசர் வந்து சுப்பீரியர் ஆபீசர் அவர் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரயிலிங் இங்க இருக்கு அப்படின்னா இவங்க விழுந்து கிடந்த இடம் இங்க இருக்கு. ஸோ அங்க இருந்து கீழே விழுந்தா இங்கதான் விழுந்திருக்கணும். அப்படி விழுந்திருந்தாலும் அதுல இருந்து அந்த உடல் வந்து அந்த இடத்துலதான் கிடந்திருக்கணும். அதுல இருந்து சில அடி தொலைவில் இருக்கிற அந்த ஏரிக்குள்ள போயிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு.
அது மட்டும் இல்லாம ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இன்னொரு ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க மேல இருந்து விழுந்து அந்த இடத்துல கிடக்கும் போது அவங்களோட உயிர் இருந்திருக்கு. அவங்க அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள விழ போய் தான் அவங்களோட உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவா சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூளையில இருந்து சுரக்கிற ஒரு சுரப்பி வந்து அந்த அடியை குணப்படுத்துறதுக்கான இதை வந்து சுரந்திருக்கும். அதெல்லாம் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இவங்க ஒரு 1.5 மணி நேரம் இந்த இடத்துல உயிருக்காக போராடிட்டு இருந்த ஒரு பெண்ணை தான் அதுக்கப்புறம் உள்ள தூக்கி போட்டிருக்காங்க தண்ணிக்குள்ள அப்படிங்கிற தகவலை வந்து அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அந்த தகவலின் அடிப்படையில முதல் கட்டமா அவரோட கணவரான மார்க்கை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அவரை போலீஸ் ஸ்டைல இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவர் வந்து நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் மறுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து அவரோட ட்ரெஸ்ஸு, ஷூ இதெல்லாமே வந்து கலெக்ட் பண்ணியிருந்தாங்கல்ல ஃபர்ஸ்டே, அதை வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அவரோட ஷூல வந்து அந்த ரயில்ல இருந்த அந்த தடுப்பு போட்டிருப்பாங்கல்ல, அதுல இருந்த ஒயிட் கலர் பெயிண்டோட பிக்மெண்ட் வந்து அவரோட ஷூல இருந்ததை வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அது மட்டும் இல்லாம அவங்களோட அக்கம் பக்கத்துல இருக்கிற அந்த ரிசார்ட்ல தங்கி இருந்தவங்க கிட்ட கேட்கும்போது கடைசியா இவங்க 2 பேரும் தான் அங்க பேசிட்டு இருந்தாங்க, அதை தான் நாங்க பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கிறனால வேற யாரும் அவங்கள போய் பார்க்கல. ஃப்ளாரன்ஸை வந்து வேற யாருமே மீட் பண்ணல. லாஸ்டா மீட் பண்ணது இவரு தான் அப்படிங்கிற ஒரே காரணம் தான் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸை வச்சு. அதுவும் போக இவரோட ஷூல இருந்த அந்த ஒயிட் பெயிண்ட் அதையும் வச்சு செக் பண்ணும்போது அது மட்டும் இல்லாம அந்த ரிசார்ட்ல இருக்கிற 6 பெயிண்ட் சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது இவர் ஷூல இருந்த பெயிண்ட்டும் அந்த தடுப்புல இருந்த பெயிண்ட்டும் எக்ஸாக்டா 100% சேமா மேட்ச் ஆகுது. அந்த காரணமா வச்சு இவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. கோர்ட்டுக்கு கேஸ் போகுது. இவங்க எவ்வளவோ வாதாடி பாக்குறாங்க, இல்ல நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரியே மார்க் வந்து சொல்லிட்டே வராரு. அப்படி இருந்தாலும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சப்மிட் பண்ண அந்த பேப்பர்ஸை வச்சு கோர்ட் வந்து இவருக்கு தண்டனை வழங்குறாங்க. என்ன தண்டனை வழங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து லைஃப் சென்டென்ஸ் வித்தவுட் பரோல். அவன் வாழ்நாள் முழுக்க சிறையில இருந்து வர முடியாத ஒரு தண்டனையை வந்து கொடுக்குறாங்க. இதுல பாதிக்கப்பட்டது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளாரன்ஸ் தான். ஏன் அப்படின்னா ஒரு அப்யூசிவான ஹஸ்பண்டு. அப்படி இருக்கிற இவர் வந்து அவங்கள மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவுமே இவர் ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்கிறாரு. ஃப்ளாரன்ஸோட குடும்பத்தார் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட மகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா அவளோட அந்த 2 குழந்தைங்கள் மேல அவ உயிரே வச்சிருந்தா. அதுவும் போக இவன் பண்ற கொடுமையில இருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக 2 மாசத்துக்கு முன்னாடி தான் டைவர்ஸுக்கும் அப்ளை பண்ணியிருந்தா. அது காரணமா எனக்கு இவன் மேலதான் சந்தேகம் அப்படிங்கிறத ஃப்ளாரன்ஸோட பெற்றோர் வந்து ஆரம்பத்திலேயே போலீஸார்ட்ட வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கூட வேலை பார்க்குற அவங்களோட கொலீகு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் இது பண்ணும்போது அவங்க வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண பிறவே எனக்கு இவனை பார்த்து பயமா இருக்கு, மார்க்கை பார்த்து பயமா இருக்கு அப்படிங்கிறத அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லியிருக்காங்க, அவங்க ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற கொலீக்டையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து இவன் கொலை பண்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்கிறது முதல்ல ஃப்ளாரன்ஸுக்கு தெரிஞ்சனாலதான் அவங்க இந்த வெக்கேஷனுக்கு வந்து மனசே இல்லாம தான் போனாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஃப்ளாரன்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரிவிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கல, அவங்க அதை விட்டு கடந்து போகணும்னு நினைக்கும் போது அவங்கள விட்டுறணும், ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.